ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலாட்டா அவார்ட்ஸில் ரெஜினா கசன்ட்ராவுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே நம்ம விடாமுயற்சி படத்தில் நடித்த அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கேட்டது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. விடாமுயற்சி படத்தில் ரெஜினா கசன்ட்ரா ஒரு செம்மையான நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாங்க. அண்டு இந்த படத்தில் அவங்க நெகட்டிவ் ரோலை நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்க கிட்ட அஜித் சாருக்கு ஆப்போசிட் ரோலில் நடிக்க போறீங்க, கண்டிப்பாக அஜித் சார் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்தால் அவங்க ஃபேன்ஸ் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக பயமுறுத்துனாங்களாம். ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் அதை அக்செப்ட் பண்ணி நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. தீபிகா அப்படின்ற அந்த கேரக்டரை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதுக்காக மகி திருமணி சாருக்கும் அண்ட் அஜித் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை மூலமா எனக்கு நிறைய இடத்துல நிறைய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரெஜினா கசன்ட்ரா இதை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் விடாமுயற்சி படத்துல ரெஜினா கசன்ட்ரா நடிக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே இவங்களுக்கு ஒரு செம்மையான இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுப்பாரு மகிழ் திருமேனி அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே போல செம்மையான நெகட்டிவ் ஷேடோல வேற லெவல் கேரக்டரா இருந்தது அது. அண்ட் அந்த படத்து மூலமா அவங்களுக்கு செம்மையான பேரும் எடுத்து கொடுத்தது. அண்ட் அதுக்கு அடுத்து நிறைய நல்ல படங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. விடாமுயற்சி படம் ஒரு கட் கிளாசிக் படம். எந்த ஒரு மாஸ் டைலாக்கும் இருக்காது, பஞ்ச் டைலாக் இருக்காது. இப்படி இருக்க ஒரு மத்தியில ஒரு செம்மையான ஸ்டோரியில நம்ம தல அஜித் சார் கிளாசிக்கா நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஏகே ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஜினா கசன்ட்ரா சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.